ஜக்லிங்கின் எண்ணற்ற பயன்களை பார்த்தோம். இப்போது 4 எளிய படிகளில் ஜக்லிங் கற்கலாம். படி 1 ஒரு கையிலிருந்து மற்றொரு கைக்கு பந்தை எறிந்து பழகினால் போதும். அதிகம் பயன்படுத்தப்படாத உங்கள் கை கூட இப்போது எறிவதற்கு பழக்கப்படும். பிடிக்கும் திறமையை விட எறியும் திறமையே ஜக்லிங்கில் மிக முக்கியம். நீங்கள் நன்றாக எறிந்தால் பிடிப்பது உறுதியாக அனிச்சை செயலாக இருக்கும். தொடக்கத்திலேயே இதில் கவனம் செலுத்துங்கள். கூடைப்பந்து விளையாடுவதாக நினைத்து கொள்ளுங்கள். உங்கள் பிடிக்கும் கைதான் கூடை. கூடைக்குள் விழும்படி பந்தை எறியுங்கள். மேலோ கீழோ அதிகமாக போகக்கூடாது. பிடிப்பதற்கு அதிக முயற்சி தேவைப்படாத வகையில் எறியுங்கள். எறியும் கையும் பிடிக்கும் கையும் இங்கே காட்டியுள்ளபடி இருக்க வேண்டும். பந்தை கீழே பிடியுங்கள். அவ்வளவுதான். இதை நன்றாக செய்ய முடிந்த பிறகு படி 2க்கு செல்லுங்கள்.